லிவர்பூல் அவங்களோட அன்ஸ்டாப்பபிள் ஃபார்ம கன்டின்யூ பண்ணி இந்த சீசன் அவங்க டைட்டில டிஃபெண்ட் பண்ணுவாங்களா? இல்லனா ஆர்சனல் அவங்க எப்ப பார்த்தாலும் செகண்ட் பிளேஸ்லயே உட்கார்ந்துட்டு இருக்கிற ட்ராமால இருந்து வெளியில வந்து ஒரு வழியா 22 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க டைட்டில வின் பண்ணுவாங்களா? இல்ல 2ம் இல்லாம மான்செஸ்டர் சிட்டி பெப் குவார்டியோலா ஏதாவது ஒரு மேஜிக்கல் வொர்க் பண்ணி அவங்கள திரும்பவும் டாப் ஆஃப் த லீக்க்கு கொண்டு வருவானா? இல்ல ஏதாவது ஒரு அண்டர்டாக் டீம் வந்து சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் தி மதர்ஃபக்கர் அந்த மாதிரி டைட்டில வின் பண்ண போறாங்களா? இந்த கிரேட்டஸ்ட் லீக் இன் தி வேர்ல்ட் ரேஸ் டு தி டாப் இன்னும் 4 டேஸ்ல ஸ்டார்ட் ஆக போகுது. 2025 to 26 ஓட பிரீமியர் லீக் டாப் 6 பிரெடிக்ஷன் இந்த வீடியோ. நியூ பிளேயர் சைனிங்ஸ்ல இருந்து மேனேஜர் சாக்கிங் வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி டாப் வீடியோஸ், மேட்ச் ரிவ்யூஸ், பிரிவியூஸ் எல்லாமே இந்த சேனல்ல வரப்போகுது. சோ வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஃபுட்பால் ஓடிசி தமிழ் F40 லெஜெண்டா நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்பதான் நம்ம லைவ் மேட்ச் வாட்ச் அலாங்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கரெக்டா வரும். முக்கியமா மான்செஸ்டர் யுனைட்டட் மேட்ச் எல்லாம் நம்ம சேர்ந்து ஒண்ணா பார்க்க போறோம். உங்க கூட பேசிக்கிட்டே நான் பார்க்க போறேன். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ 6th பிளேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம டீம் மான்செஸ்டர் யுனைட்டட் தான். ரூபன் ஆமரிமோட ஃபர்ஸ்ட் அபிஷியல் ஒரு ஃபுல் சீசன் அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி ரீபில்டிங் ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்கு. பட் என்னைய கேட்டீங்கன்னா மிராக்கிள்ஸ்லாம் இந்த சீசன் எக்ஸ்பெக்ட் பண்றது ரொம்பவே கஷ்டம். டாக்டிக்கலி யுனைட்டட் வந்து 3-4-2-1 தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்போர்ட்டிங்ல அதே ஃபார்மேஷன் தான் ப்ளே பண்ணா ஒரு ஹை பிரசிங் ஒரு ஃப்ளூயிட் சிஸ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். போன சீசன்ல ஒரு 15 மேட்ச் கோலே ஸ்கோர் பண்ணல, 0ல தான் இருந்தாங்க. பட் நியூ சைனிங்ஸ் லைக் பெஞ்சமின் செஸ்கோ, மத்தாயஸ் குன்யா, பிரையன் எம்புமோ அந்த ஒரு டைனமிக் அட்டாக்க கொண்டு வந்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். பட் ஹவெவர் அவங்க மிட்ஃபீல்ட்ல அந்த கொலாப்ஸ் இருக்கு. மேனுவல் உகார்த்தே அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு. கோபி மேனோ இந்த பிளே ஸ்டைலுக்கு அடாப்ட் பண்ண மாதிரி இன்னும் வரல. ப்ரூனோ பெர்னாண்டஸ் என்னதான் சென்டர் மிட்ஃபீல்ட்ல ப்ளே பண்ணாலும் ப்ரீ சீசன்ல ஒரு சில மேட்சஸ்ல அவனோட வீக்னஸ் ரொம்பவே நல்லா தெரிஞ்சிட்டு இருக்கு. கேசமிரோ சொல்லவே வேணாம், அவனோட லெக்ஸ்லாம் போயிட்டு இருக்கு, ஓடவே முடியல அவனால. டிஃபென்சிவ்லி அவங்க சாலிடா தான் இருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். சென்டர் பேக்ல மட்டாயஸ் டெலிக் அண்ட் ஹாரி மெக்வாயர் ரெண்டு பேருமே சூப்பர்பான பிளேயர்ஸ். ரைட் சைடுல லெனியோரோ, மஸ்ராவி ரெண்டு பேரும் பால் பிளேயிங் டிஃபெண்டர்ஸ். பட் லெஃப்ட் சைடுல தான் அவங்களோட ஸ்ட்ரகிளே இருக்கு. பிகாஸ் லூக்ஷாவும் சரி, லிசாண்ட்ரோ மார்டினஸும் சரி அந்த அளவுக்கு ஃபிட்னஸா இருப்பாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். விங் பேக்ஸ்ல ஆல்சோ டோருக்கு ஒரு காப்ல டியோகோ லியோன் இருக்கான். ரைட் சைடுலயும் டேலோ இருக்கான், அமெடியாலோ இருக்கான். சோ அது அவ்வளோ பிரச்சனை கிடையாது. என்னதான் எக்ஸ்ஜி வந்து லாஸ்ட் சீசன் மான்செஸ்டர் யுனைட்டடுக்கு அவ்வளோ நல்லா இருந்தாலும் அதை அவங்களால கன்வெர்ட் பண்ண முடியல. அது என்ன மேட்டர்னு ரூபன் ஆமரிமுக்கே தெரியல. பட் இந்த சீசன் அதெல்லாம் சரி பண்ணி ஒரு சாலிடான சீசனா இருக்கும்னு சொல்லிட்டு தான் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. டாப் 4 வந்து கஷ்டம் நான் நினைக்கிறேன். 6th பொசிஷன்ல ஈஸியா பிளேஸ் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் யூரோப்பியன் ஃபுட்பால் அவங்களுக்கு இந்த சீசன் கிடையாது. பட் மேட்ச்ல கன்சிஸ்டன்சி தான் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கும் இந்த சீசன். 5th பிளேஸ்ல நியூகாசல் யுனைடெட். எடி ஹவ் அவங்களோட மேனேஜர் ஒரு ஹை எனர்ஜி ஃபுட்பால் ப்ளே பண்றாரு 4-3-3 ஃபார்மேஷன்ல. பட் மேட்டர் என்ன அப்படின்னா அலெக்சாண்டர் ஈசாக் வந்து டிரான்ஸ்ஃபர்ல போறான் அப்படிங்கிற ரூமர்ஸ் வந்து ரொம்பவே அதிகமா போயிட்டு இருக்கு. எஸ்பெஷலி லிவர்பூல் 110 மில்லியன் பிட் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களோட மிட்ஃபீல்ட் ட்ரியோ ப்ரூனோ குமாரஸ், ஜோலின்டன் அண்ட் சாண்ட்ரோ டொனாலி அந்த ஒரு கிரியேட்டிவிட்டி அந்த பிசிக்காலிட்டி ரொம்பவே சாலிடா இருக்கு. பட் எங்க கஷ்டம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் லீக்ல இந்த வாட்டி அவங்க இருக்காங்க. லாஸ்ட் சீசன் டாப் 5ல ஃபினிஷ் பண்ணதுனால சோ சாம்பியன்ஸ் லீக் அண்ட் டொமஸ்டிக் ட்ராஃபிஸ் இந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் மாட்டிக்கிட்டு பிரீமியர் லீக்ல கோட்டை விட்டுறாங்களோ அப்படிங்கிறது தான் டவுட். போன சீசன்ல 62 கோல்ஸ் வந்து கன்சிட் பண்ணிருந்தாங்க. இது வந்து எலிட்லாம் கிடையாது, ரொம்பவே நார்மல் டிஃபெண்டிங் தான். என்ன பிரச்சனைனா அவங்களோட ஹை பிரசிங் ஃபுட்பால் பிளே ஸ்டைல் கவுண்டர் அட்டாக் ப்ளே பண்ற டீம்ஸ்க்கெல்லாம் ஒரு கேப்பை கிரியேட் பண்ணி கொடுத்துருது. ஈசாக் மாதிரியான ஒரு பெரிய பிளேயரை மிஸ் பண்றதுனாலயும் அவங்களோட நிறைய மேட்சஸ் இருக்கிற கமிட்மெண்ட்னாலயும் அவங்களால டாப் 4 வர முடியாது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். என்னதான் அவங்களோட எக்ஸ்ஜி வந்து அதிகமா இருந்தாலும், ஹோம் மேட்சஸ்ல ப்ளே பண்ண மாதிரி அவே மேட்சஸ்ல அவங்களால ப்ளே பண்ண முடியல. அதுவே அவங்களோட ஸ்ட்ரகிள்க்கு ரொம்பவே ரீசனா இருக்கும். 4th பிளேஸ்ல செல்சி ஆல்ரெடி கிளப் வேர்ல்ட் கப்ப ஜெயிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கானுங்க. என்சோ மராஸ்கா 4-2-3-1 வச்சு ப்ளே பண்ணக்கூடிய ஆளு. ஒரு பொசஷன் பேஸ்ட் ஹெவி மெஷின் மாதிரி இருக்கும் அவங்களோட ப்ளே ஸ்டைல். கோல் பாமர் ஆல்ரெடி ரொம்ப சூப்பரா ப்ளே பண்ணிட்டு இருக்கான். புது பிளேயர்ஸான ஹாவோ பெட்ரோ, லியாம் டெலாப், கிட்டன்ஸ் இந்த பிளேயர்ஸ்லாம் அவங்களோட அட்டாக்ல சேர்ந்து என்ன பண்ண போறானுங்கன்னே தெரியல. இதுல டிஃபென்ஸ்க்கு வேற ஹோரல் ஹேட்டாவை புதுசா வாங்கி போட்டுருக்கானுங்க. பட் அவங்களோட சின்ன பிரச்சனை ராபர்ட் சாnchez அவங்க கோல் கீப்பர் அண்டர் பிரஷர்ல வரும்போதெல்லாம் கோர்ட்டுக்கு வெளியில வால் அடிச்சு விட்டுறான். என்னதான் அவங்களோட மெயின் பிளேயர் நானி மடுவேக்கவை லூஸ் பண்ணியிருந்தாலும் ஆல்ரெடி 100 மில்லியனுக்கு சேல்ஸ் பண்ணிருக்காங்க. இது அவங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். ஹாவி சிமோன்ஸ் வேற வாங்க போறதா பேச்சு போயிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ஆல்ரெடி லாஸ்ட் சீசன் அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 24 தான். அதை வச்சே டாப் 4ல ஃபினிஷ் பண்ணாங்க. பட் இந்த சீசன் சாம்பியன்ஸ் லீக் கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. அதை வச்சு பார்த்தா அவங்க டாப் 3 குள்ள வர முடியாதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். டாப் 4ல ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் சீசனோட எக்ஸ்பெக்டட் கோல்ஸ்ல அவங்க தான் ஃபர்ஸ்ட் இருந்தாங்க. பட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இந்த சீசன் பொறுத்து இருந்தா பார்க்கணும். எல்லா மேட்சஸுமே நல்லா ப்ளே பண்ணாலும் லாஸ்ட் சீசன் டாப் டீம்ஸ் கிட்ட ரொம்பவே மொக்கையா ப்ளே பண்ணி அடி வாங்கினானுங்க. சோ இந்த சீசன் அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அவங்களுக்கு டைட்டில் ஹோப்ஸ் எல்லாம் ரொம்பவே காலியாயிடும். ஒரு ரைஸ் ஆயிட்டு இருக்கிற டீமுக்கு 4th பொசிஷன் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ 3rd பிளேஸ்ல ஆர்சனல் தான் இருக்கானுங்க.
செகண்ட் பிளேஸ்ல எப்பவும் இருக்கானுங்க, ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு போவானுங்க அப்படின்னு பார்த்தா, எல்லா டீமும் அப்கிரேட் ஆயிட்டு இருக்கானுங்க. இவனுங்க வந்து தேர்ட் பிளேஸ்க்கு போயிருவானுங்களோன்னு தோணுது. 4-2-3-1 பிளே ஸ்டைல் தான் மிக்கல் ஆர்டெட்டாவும் ப்ளே பண்ணுவான். ஆப்போனன்ட்டோட பிரசிங் ஃபுட்பால சஃபோகேட் பண்ணி ப்ளே பண்றது தான் இவனோட ஸ்டைல். 29 கோல்ஸ் மட்டுமே கன்சிட் பண்ணி லாஸ்ட் சீசனோட பெஸ்ட் டிஃபென்ஸா இருந்தது ஆர்சனல். எல்லாருமே பேசிட்டு இருந்தது எப்படின்னா 59 எக்ஸ்ஜி கோல்ஸ் வச்சிருந்தாங்க லாஸ்ட் சீசன். ஒரு ஸ்ட்ரைக்கரை சைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஈஸியா யூசிஎல்லையும் அடிச்சிருக்கலாம், பிரீமியர் லீக்கையும் அடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. பட் இந்த சீசன் விக்டர் யோக்கரஸ் ஒரு டாப் ஸ்ட்ரைக்கரை சைன் பண்ணி பிரீமியர் லீக்கை அடிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் டவுட். ஸோ நோனி மடுவேக்காவை 60 மில்லியனுக்கு செல்சி கிட்டே இருந்து வாங்கி விங்கில் இன்னொரு பிளேயர் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி கேப்ரியல் மார்டினெல்லி, புக்காயோ சாக்கா, ஓடேகார்ட்லாம் இருக்காங்க. அட்டாக்ல ரொம்ப சாலிடா இருக்காங்க. மிட்ஃபீல்ட் பிவட்ல மார்டின் ஜுபிமெண்டியை வாங்கி ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்காங்க. இது டெக்லான் ரைஸ்க்கு இன்னும் அட்டாக்ல ரோம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். என்னதான் லாஸ்ட் சீசன் அவங்களுக்கு நம்பர் 9 இல்லாதது பெரிய பிரச்சனையா இருந்தாலும் இந்த சீசன் விக்டர் யோக்கரஸ் வந்தாலும் அவனோட லேக் ஆஃப் பிரீமியர் லீக் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஸோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவன் ஜெல்லாக ட்ரை பண்ணணும். ஸோ ரொம்ப க்ளோஸா வந்துட்டானுங்க. டைட்டில் அடிப்பானுங்களா இல்ல தேர்ட் பிளேஸ்ல இருப்பானுங்களான்னு பொறுத்து தான் பார்க்கணும். அவங்களோட 22 வருஷம் டைட்டில் கனவு முடிவுக்கு வருமா அப்படிங்கறது பார்ப்போம். செகண்ட் பிளேஸ்ல மான்செஸ்டர் சிட்டி. லாஸ்ட் சீசன் ரொம்பவே சுமாரான சீசன். பெப் குவார்டியோலா திரும்பவும் அவங்கள டாப்க்கு கொண்டு வருவானாங்கிறது பார்க்கணும். 4-3-3 தான் ப்ளே பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். ரைனஸ் அண்ட் ரயான் ஷேக்கி டூ இன்கிரெடிபிள் ஆடிங்ஸ் டு தேர் அட்டாக். அந்த ஒரு ஃபிளேர் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு பேரும். ராட்ரி மறுபடியும் ஒரு இன்ஜுரி செட் பேக், இன்டர்நேஷனல் பிரேக் வரைக்கும் ப்ளே பண்ண மாட்டான்லாம் நியூஸ் வந்துட்டு இருக்கு. லாஸ்ட் சீசன் பாத்தீங்கன்னா சிட்டியோட 22% ஸ்குவாட் வந்து ஆப்சன்ட்ல இருந்தாங்க. எல்லாருமே இன்ஜுரிஸ், இன்க்ளூடிங் ஹாலண்ட் அண்ட் டிப்ராய்னா. நியூ சைனிங்ஸ் ரயன் அவுட்னோரி அண்ட் ஜேம்ஸ் ஸ்ட்ராஃபோர்ட் இவங்கெல்லாம் ஸ்குவாடுக்கு ஒரு டெப்த் கொண்டு வராங்க. இன்கேஸ் அவங்களோட ஃபினான்ஷியல் ஃபேர் பிளே சார்ஜஸ்லாம் வந்து கோர்ட்ல அவங்க கேஸை லோஸ் பண்ணி பாயிண்ட் டிடெக்ஷன்லாம் வந்துச்சு அப்படின்னா டாப் 6 கூட அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். என்னதான் அவங்களோட எக்ஸ்பெக்டட் கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட் லாஸ்ட் சீசன் எலிட்டா இருந்தாலும் யூரோப்பியன் ஃபுட்பால் அவங்களோட கமிட்மெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் டொமஸ்டிக்லி அப்படிங்கறத என்னோட ஒப்பீனியன். ஹாலண்டோட கோல்டன் பூட் ரேஸ் வந்து ஆப்போனன்ட்க்கு டேஞ்சராவே இருக்கும். பட் என்ன நடக்குதுன்னு பொறுத்து தான் பார்க்கணும். லெட்ஸ் see மான்செஸ்டர் சிட்டி ஃபினிஷ் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பிரீமியர் லீக்கோட சாம்பியன்ஸ் வந்து லிவர்பூல் தான் மறுபடியும் ஆவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆர்னே ஸ்லாட் லாஸ்ட் சீசன் டெபு சீசன்ல டைட்டில் அடிச்சான். 4-3-3 தான் அவனும் ப்ளே பண்ணுவான். ஒரு சாலிடான ஒரு ப்ளே ஸ்டைல், ஹை பிரசிங், ராபிட் டிரான்சிஷன் அண்ட் ஒரு சாலிட் டிஃபென்ஸ். விர்ஜின் வேன் டைக் அண்ட் கொனாட்டே ரெண்டு பேரும் ரொம்ப சூப்பரா ப்ளே பண்ணி அந்த ஒரு 29 கோல்ஸ் தான் அவங்க கன்சிட் பண்ணாங்க. எப்பெல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ளே பண்ணாங்களோ. அவங்களோட நியூ சைனிங் ஃப்ளோரியன் வர்ஸே ஓவர் 100 மில்லியன் யூரோஸ் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஹூகோ எகிட்டிகே, ஹெரமி ஃபிம்பாங் அண்ட் கர்கஸ் இவங்க எல்லாருமே அட்டாக்ல ரொம்ப ஒரு சாலிடிட்டி அண்ட் டைனமிக் ஃபுட்பாலை கொண்டு வருவாங்க. அவங்களோட லாஸ்ட் சீசன் கிங் முகமது சாலா பிரீமியர் லீக் பிளேயர் ஆஃப் த சீசன் அவார்டு வந்து வாங்கினா. 28 கோல்ஸ் அண்ட் 16 அசிஸ்ட் சீசன் ஆஃப் ஹிஸ் லைஃப் அப்படினே சொல்லியாகணும். பட் ஆஃப்கன் கப் வந்து முகமது சாலா வந்து போனா அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய செட் பேக்கா இருக்கும். அது என்ன அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். ஆல்ரெடி லூயிஸ் டியாஸ் வந்து லூஸ் பண்ணிருக்காங்க. அலெக்சாண்டர் ஈசாக்கை சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட டைட்டில் வந்து கன்ஃபார்மா மூடி புதைச்சிடலாம் மற்ற டீமுக்கு எல்லாத்துக்கும். 86 கோல் ஸ்கோர் பண்ணி 41 கோல் மட்டுமே கன்சிட் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் சீசன்ல. ஒரு சாலிடான ஒரு ஸ்டாட் வின்னிங் டீமுக்கு. ஒரு முக்கியமான ஸ்டாட் என்ன அப்படின்னா லிவர்பூல் வந்து மான்செஸ்டர் சிட்டியை ஹோம் அண்ட் அவே ரெண்டுலயுமே பீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் சீசன் அவங்க டைட்டில் வின் பண்ணதுனால இந்த சீசன் அவங்க அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ லிவர்பூல் ஃபர்ஸ்ட். ஸோ இதுதான் நம்மளோட டாப் 6 பிரீமியர் லீக் 2025-26 ப்ரெடிக்ஷன். ஃபர்ஸ்ட்ல லிவர்பூல், செகண்ட்ல மான்செஸ்டர் சிட்டி, தேர்ட்ல ஆர்சனல், ஃபோர்த்ல செல்சி, ஃபிஃப்த்ல நியூகாசல் யுனைடெட், சிக்ஸ்த்ல மான்செஸ்டர் யுனைடெட். உங்களோட ஒப்பீனியன் என்ன? லிவர்பூல் ஜெயிப்பாங்களா, சிட்டி ஜெயிப்பாங்களா, ஆர்சனல் ஜெயிப்பாங்களாங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல ஒரு அண்டர்டாக் டீம் வந்து ஜெயிப்பாங்களா, அது எந்த டீம் அப்படிங்கறதையும் சொல்லுங்க. உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் உங்களோட டாக்டிக்ஸ்லாம் கேட்கறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு ஃபுட்பால் ஓடிசி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்க கூட சேர்ந்து நான் ஃபுட்பால் மேட்சஸ்லாம் லைவ்ல பார்க்க போறேன். எஸ்பெஷலி மான்செஸ்டர் யுனைடெட் மேட்ச். So until then, let's keep the ball rolling.